இவங்க எடுத்த ஆட்கள் பாத்தீங்கன்னா யாருக்குமே அரசியலே தெரியாது. இன்னும் சொல்ல போனா தமிழே தெரியாது. தமிழே தெரியாதார்கள், தமிழை தப்பு தப்பா பேசக்கூடிய ஆட்களை வந்து பக்கத்துல வச்சுக்கிட்டு நாங்க தான் தமிழ்நாட்டை ஆட்சி அமைப்போம் சொல்றது, இது வந்து எந்த மாதிரி மனநிலைன்னு நமக்கு வந்து தெரியும். அதாவது புசி ஆனந்த் ஆட்டி வைக்கிற இடத்துல ஆடிட்டு இருக்காரா? நான் வந்து அப்படி பார்க்கல. ஐயா புசியானந்த் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பலம். விஜய் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய பலம். ஏன்னா அவருக்கு தான் இந்த நம்ம வந்து என்ன அவர் மேல விமர்சனம் சொன்னாலும் அந்த இளைஞர்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி அவருக்கு வந்து மக்கள் மன்றத்துல இருந்து வந்தவங்க யாரு, இது எல்லாமே வந்து அவருக்கு வந்து தெரியும். அது வந்து பலம். சிக்கல் இங்க என்ன வருதுன்னா, அவர் வெறும் ரசிகர் மன்றமா விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது மன்றத்துல இருக்கவங்க பெருசா அவர் வந்து கட்சியில வந்து சேர்க்கல. மன்றங்கள் வந்து இயங்கட்டும், அவங்களுக்கு வந்து கிளை அமைப்புகளை போட்டு அந்த அமைப்புகள்ல வந்து கொடுப்பாங்க. தொண்டர் அணி, மாணவர் அணி, இளைஞர் அணி, அப்படி அமைப்புகள்ல அவங்களை வந்து போட்டு மெயின் ஸ்ட்ரீம்ல கட்சியில வந்து பாத்தீங்கன்னா அரசியல் தெரிஞ்ச ஆட்களை வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து உள்ள எடுத்தாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து பண்ணாம என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்கள அப்படியே மழுங்கடிச்சிட்டு இவருக்கு யாரெல்லாம் தேவைப்படுறாங்களோ அரசியல் புரிதலே இல்லாம, இப்ப நான் சொன்னது பாத்தீங்கன்னா அவர் வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் அந்த மாதிரி ஆட்களை வந்து விஜயகாந்த்